என்னடா ஃபோக்கஸ் ஆகலை? ஓகே. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டாச்சு. நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா என்ன பண்ற, நம்ம சொந்தக்கார எல்லாத்தையும் சொல்லி விட்டுரு. வெல்கம் டு குக் வித் சினிமா. எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. இதெல்லாம் அவனுக்கு பண்ணுவானுங்க. தங்கலான் ரஞ்சித் டைரக்ஷன், ஜிவி பிரகாஷ் மியூசிக், விக்ரம், பசுபதி, பார்வதி, மாளவிகா மோகன், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஐயா ரஞ்சித் ஐயா, இந்த படத்தோட கதை தான் என்ன? 2.5 மணி நேரம் பார்த்து புரியாத படம் கடைசியில போட்ட 2 நிமிஷம் எண்டு காட்டுல புரிஞ்சிருச்சு. அந்த பக்கம் பாதாள கிணறு. அரிசி மூட்டை பேசாம குடோன்ல இருந்திருக்கலாம் தான். எவன் கேட்டேன்? ஏதாச்சும் புத்தகத்தை படிச்சுட்டு அதை படமா எடுக்கிறீங்க, ஓகே. ஆனா அது என்னையா உங்களுக்கும் புரியாம எங்களுக்கும் புரியாம ஏதாவது ஒரு சீனாவது விளங்குதா ஐயா? ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அங்கே உட்காந்து ஒருத்தன் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த லட்சணத்தில் படம் எடுத்திருக்கீங்க நீங்க. முடியல. விக்ரம் பாவம்யா, இந்த வருஷமாச்சும் ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துரும்னு நினைச்சா அப்படி அவரையும் செதைச்சு விட்டுட்டீங்க. போகாத ப்ரமோஷன்ல, பேட்டி கொடுக்காத சேனல்ல, எங்கே போனாலும் இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாப்புல. படம் பார்த்த எங்களுக்கே எப்படி இருக்குன்னா, நடிச்ச அவருக்கு எப்படி இருக்கும்? மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மினிக்கி மினிக்கி சாங் வந்து ஒரு 2 லைன் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்ல கிளைமேக்ஸில் வர்ற ஒரு இந்த தங்கலானே அந்த சாங் வந்து, அந்த சாங் நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. படத்தோட பார்த்து அந்த சீனோட கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன் அந்த சாங் நல்லா இருக்குன்னா, படம் முடிச்சிருச்சேங்கிற சந்தோஷத்துல நல்லா இருக்கு. மற்றபடி ரொம்பலாம் பெருமையா நினைச்சுக்காதீங்க. படம் முடிஞ்சிருச்சுடா, அந்த பாட்டை போடுங்கடா, போடுறா பிஜிஎம் அப்படின்னு தியேட்டரை விட்டு ஒளியாராம மெதுவா நடந்து வந்தோம், ஸ்லோ மோஷன்ல. நீ பாப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. படத்துல இந்த சிறுத்த மாதிரி வருமே கருப்பா, அது என்னது, அது பேர் என்னது? இது இந்த பாம்பு வர சீனு, இது விஎஃப்எக்ஸ் எல்லாம் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படியே தெரியுது விஎஃப்எக்ஸ்னு. அது எதுக்கு பண்ணணும்? நீங்க பாம்புன்னு அட்டையில எழுதி காமிச்சிருங்க பேசாம, நாங்க பாத்துக்கிறோம் ஒவ்வொரு தடவை பாம்பு வருது அப்படின்னு. மாளவிகா மோகன்லாம் உனக்கு என்னையா பாவம் பண்ணுச்சு? அது யாருன்னு கண்டுபிடிக்கவே இன்டர்வியூல வந்துருச்சு எனக்கெல்லாம். அதுக்கு போய் பெய் வசம் போட்டு விட்டுருக்கீங்க. டயலாக்லாம் பாதி டயலாக் புரியவே இல்லை. என்ன பேசுறீங்கன்னே தெரியல. சென்னை தமிழ் தான் பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியல. இந்த பசுபதிக்கெல்லாம் ஒரு மாடுலேஷன் கொடுத்துருந்தாங்க, டயலாக் மாடுலேஷன். ஐயோ எரிச்சலா வந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போதுலாம். ஏன்டா அப்படி வித்தியாசமா பண்றோம்னு சொல்லிட்டு எங்களை வித்தியாசமா கொலை பண்றீங்க? ஏயா, நீங்க முக்க படம் எடுக்கிறதுக்கு எங்களோட 150 ரூபா தான் கிடைச்சாயா? பாவம்யா நாளாம். விக்ரம் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம், அதை அவர் காப்பாத்திட்டாரு. ரஞ்சித் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம், நல்லா வச்சு கழுத்தை அறுத்துட்டாரு. போங்கயா, நீங்களும் படம் போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கயா.